வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நேத்தி ஒரு பதிவு போட்டிருப்பேன் பிளாக் மேஜிக்கை பற்றி. அது என்ன சொல்லியிருப்பேன்னா, பிளாக் மேஜிக் சாமி கும்பிட்றவங்களுக்கு இப்போ வேலை செய்யாது. சரிங்களா? அந்த இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அந்த பிளாக் மேஜிக் வேலை செய்யாது. இப்போது எங்கள் சாருக்கு பார்த்தீங்கன்னா, அவரும் பார்த்தீங்கன்னா, இறை நாட்டம் உள்ள பர்சன் உள்ள உள்ள பர்சன் தான் அவர். நாங்கள் அந்த 108 திருப்பதியில் 94 கிட்ட பார்த்துட்டோம். அது மாதிரி நாங்கள் கோயிலுக்கு நாங்கள் நிறைய போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி டைப் தான் அவர். அப்படி இருக்கும் பொழுது அப்புறம் அவருக்கு மட்டும் எப்படி அதை வேலை செய்தது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னென்னா மனித மனம் மாறிக்கிட்டே இருக்கும். குரங்கு மாதிரி, சரிங்களா? குரங்கு மாதிரி ஒரு நிலை இல்லாத மனம், சரிங்களா? அந்த மனதை நம்ம நம்ம நம்மளுடைய கண்ட்ரோலை வைத்து பழகணும். புரியுதா? நம்முடைய கண்ட்ரோலை வைத்து பழகணும். அந்த மாதிரி நம்ம வைத்து பழகும் பொழுது தான் நமக்கு அந்த ஒரு அதுதான் நாம், சரிங்களா? அதுதான் நாம். மனம் போன போக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. மனம் போன போக்கில் போகிறவங்க மனித பிறவிக்கு தகுதி இல்லாதவங்க, சரிங்களா? தகுதி இல்லாதவங்க, சரிங்களா? அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி மனம் போகிற போக்கில் போகிறவங்க நாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து செயல்படுறோம் அப்படின்ட்டு ஓவர் அந்த ஒரு அந்த சுயநலத்தினால அவங்க அந்த மாதிரி செயல்படுறாங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், ஆண்கள் எல்லாருமே செல்ஃபிஷ் தான், சரி? ஆண்கள், ஓகேங்களா? நான் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆண்கள் எப்படி அவங்க தன் ஃபேமிலியை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கும் பொழுது, அதுக்காக அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படணும். நான் ரொம்ப வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கிறது, குழந்தைங்க தான் முக்கியம். நம்மளை நம்பி குழந்தைகளை மட்டும்தான் நம்ம பார்ப்பேன். அதை பேஸ் பண்ணி தான் அந்த குடும்ப வாழ்க்கையை போகணும். அதுதான் சரியான முறை. அதுதான் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறது அதுதான், சரிங்களா? என்ன வேறு யாருக்கும் நம்ம முக்கியத்துவம் தரவே கூடாது ஒரு ஃபேமிலிக்குள்ளே. அந்த மாதிரி அந்த கணவன் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நிலைமை வந்திருக்காது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த கணவன் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நிலைமையே வந்திருக்காது. அந்த மாதிரி அவங்க இல்லை, அந்த மாதிரி அவங்க செயல்படலை. அவங்க அந்த மாதிரி செயல்படாததுனால தான் அவங்களுக்கு அந்த நிலைமையே வந்திருக்கு. அந்த பிளாக் மேஜிக் யார்கிட்ட வேலை செய்யும்னா, இந்த மாதிரி ஆண்கள் கிட்ட தான் வேலை செய்யும். நான் சொல்ல புரியுதுங்களா? ஏன்னா ஒரு ஃபேமிலிக்கு காடுடைய சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் இருக்கும். யாருக்காகனா அந்த பிள்ளைகளுக்காக, சரிங்களா? ஒரு ஃபேமிலி கொலாப்ஸ் ஆகிறதுக்கு அந்த தெய்வம் விடவே விடாது, சரிங்களா? அப்படி போராடும், சரிங்களா? அப்படி போராடும், தெரியுங்களா? அதான் தெய்வங்கிறது. அதை யாருக்காக போராடுனா அந்த பிள்ளைங்களுக்காக, அந்த குழந்தைகளுக்காக. அதை எப்படியாவது அந்த ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அது போராடும், சரிங்களா? என்ன இதுதான் உண்மை. இப்போது இந்த மாதிரி ஆண்கள் ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க நீங்கள் கூட இருக்க மனைவி சொல்லும் பொழுதும் அது அவங்க புரியாது. அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ராங்காக தான் செயல்படுவாங்க, சரிங்களா? நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த மனைவி குழந்தைகளை அவங்கக்கிட்டேருந்து பாதுகாக்க, தன்னையும் பாதுகாத்து அந்த குழந்தைகளையும் பாதுகாக்கிறது தவிர இதுக்கு வேறு வழி கிடையாது. இதுக்கு வேறு வழி கிடையாது. ஆனால் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த இந்த பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும், எந்த மாதிரி அவங்க செயல்படணும் அப்படிங்கிறதையும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன்.
ஓகேங்களா? என்ன நீங்கள் யாரையும் உங்கள் மனைவியும் நீங்கள் நம்ப வேண்டாம். சரிங்களா? ஆனால் உங்கள் பிள்ளைங்களை மட்டும் நம்புங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. நான் தான் சொல்லியிருக்கேனே, உங்களுக்கு தான் சொல்லியிருக்கேனே. உங்கள் மனைவி உங்களுக்கு இந்த மாதிரி ஆண்களுக்கு நீங்கள் வந்து சுதந்திர பறவை நீங்கள், ஃப்ரீ போர்டு நீங்கள் இல்லையா? உங்கள் இஷ்டத்துக்கும் நீங்கள் உங்கள் மனம் போன போக்கில் நீங்கள் வந்து செயல்படலாம். ஓகேங்களா? என்ன அதுக்கு வந்து ஃபுல் என்ன சொல்கிறது, முழு உரிமையும் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆண்கள் இல்லை, நீங்கள் ஆண் இல்லை, நீங்கள் ஆம்பளை இல்லை இல்லை. அதனால் அந்த உரிமை வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த குழந்தைங்க பாதிக்கப்படாமல் எப்படி வந்து ஃபேமிலி வந்து கொண்டு போகணுமோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மனைவி மூலமாகவோ இல்லை வேறு பெண்கள் மூலமாகவோ அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் காலம் முழுக்க நீங்கள் வந்து நடிச்சிட்டே இருக்கலாம். எப்படி சந்தோஷமாக இருக்கலாம். ஓகேவா? நன்றி.